ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. இந்த பகுதி மக்கள் எல்லாருமே தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த சாராய கடை எடுக்கணும். சரிதான். ₹20 வாங்குறீங்க. பாட்டிலுக்கு ₹10 பிளஸ் எக்ஸ்ட்ரா ₹10 செலவினங்களுக்காக வாங்குறீங்க. தவிர்க்க முடியாத காரணத்துக்காக வாங்குறீங்க. அரசாங்கம் இது சம்பந்தமா நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சீங்களா? கோரிக்கை வரைக்கும் செயல்படுத்த சொன்னாங்க, இது வரைக்கும் செயல்படுத்தல. ரொம்ப நன்றிங்க. அப்ப இந்த டாஸ்மாக்ல இருக்கிற எல்லோருக்கும் ₹20 எக்ஸ்ட்ரா. எந்த பாட்டில் வாங்கினாலும் ₹20 தான் எக்ஸ்ட்ராவா? புரியுதுங்க. எல்லா பாட்டிலுக்கும் ₹20 எக்ஸ்ட்ராவா? இல்ல உயர் ரக இருக்கிற வாங்குறீங்களா? சமமா ₹20 தான் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. நான் மக்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுது. இன்றைக்கு மௌலிவாக்கம் குன்றத்தூர் சாலை அருகில் இருக்கிற அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளி, இந்த பள்ளி அருகிலேயே இருக்கிறது பேருந்து நிலையம். இந்த ரெண்டுக்கும் பக்கத்தில் 100 மீட்டருக்கு உள்ளேயே டாஸ்மாக் சாராய கடை எண் 4460. இந்த எண்ணில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் அமோகமான சாராய விற்பனை நடக்குது. குடித்துவிட்டு பாதி பேர் சாலையில் விழுவது, நெருக்கடியான இந்த சாலை எப்பொழுது பார்த்தாலும் டிராபிக் ஜாம் ஆவறதுக்கு. ரெண்டாவது, இங்கிருந்து படிச்சுட்டு போற மாணவர்கள், பக்கத்திலே சாராய கடை இருக்கிறதுனால ஒரு சில மாணவர்கள் மது வாங்கி குடித்து விட்டு, நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துப்பீங்க, மாணவர்கள் அந்த ஸ்கூலுக்கு போடுற யூனிஃபார்மோடையே தரையில படுத்து கிடந்த அந்த மோசமான சூழல்லாம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மௌலிவாக்கம் போன்ற பகுதியில இந்த சாராய கடையை அகற்றணும் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருந்து என்பதற்காக நிறைய பேர் போராடி இருக்கிறார்கள். இதற்கிடையில தான் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 2 வார காலத்திற்குள்ளார 717 மதுக்கடைகளை நான் மூட உத்தரவிடுகிறேன். எங்கெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கிறதோ, வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கிறதோ, பேருந்து நிலையம் அருகில் இருக்கிறதோ அதெல்லாம் மூடுவேன்னு சொன்னார். இங்க பள்ளிக்கூடம் இருக்கிறது, பேருந்து நிலையம் இருக்கிறது. பத்தாக்குறைக்கு இங்க மாணவர்களே சில பேர் குடிக்கிற ஒரு சூழலுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சாராய கடையை உடனடியாக மூடி இருக்க வேண்டும். ஆனால் 717 சாராய கடைகள்ல எத்தனையே இந்த 2 வாரத்துல மூடினார்னா கேள்விக்குறிதான். 717 மூடல. சொன்ன வாக்குறுதியை திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிறைவேற்றல. அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இந்த மௌலிவாக்கத்துல எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு குமார் தலைமையில மக்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்தையும் கண்டுகொள்ளாமல், தான் சொன்ன அந்த உத்தரவை கூட கண்டுகொள்ளாமல் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருப்பார் என்றால் இது யாரை ஏமாற்றுவதற்கு என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால ஆட்சி கட்டிலில் அமர்ந்த உடனேயே அவர் மமதையில் அல்லது ஆணவத்தில் செயல்படாம மக்களின் நலனிற்காக அவர் செயல்பட வேண்டும். கொடுமை என்னன்னா, அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பனையூரில் இருந்து அருகில் இருக்கிற ஈஞ்சம்பாக்கம் 2 கிலோமீட்டர் தூரம் தான். அங்க அனுமான் காலனியில கடையின் 4511. அத அந்த மக்கள் நீண்ட காலமா இப்ப எங்களை மாதிரி அங்கேயும் போராடிக்கிட்டு இருந்து அந்த போராட்டத்தின் விளைவாக இவர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாருன்னு அங்க இருக்கிற காவல்துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், வருவாய் அதிகாரிகள் எல்லாம் போய் அங்க சீல் வைக்கிறாங்க. அந்த சீலை 3 மணி நேரத்தில் உடைச்சிட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதுக்கடை பரபரப்பா விற்பனை நடக்குதுன்னா, அப்ப தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் என்ன இருந்துச்சோ முன்னாள் முதல்வர், அதே தான் நீங்களும் தொடர்கிறீர்கள் என்றால் அப்ப என்ன இது? கரூர்ல மட்டும் பாட்டிலுக்கு ₹10 அழகழகா பாடல் பாடிய நீங்கள் இன்றைக்கு உங்க ஆட்சியில நாங்க நேரடியாக போய் மது விற்பனையாளரிடத்துல கேட்கிறோம், பாட்டிலுக்கு ₹20 வாங்குறோம் சொல்றாரு. ஏங்க ₹20 வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா, ₹10 வாங்குறது கட்டுப்படி ஆகலங்க, அரசாங்கம் எங்களுக்கு தர சம்பளம் என்பதும் வெறும் ₹10,000. இங்க இருக்கிற செலவுகள் அதிகமாக இருக்கு, அதனால எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க எக்ஸ்ட்ரா ₹10 வாங்குறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு? நாங்க ₹10 கூட வாங்கலன்னு சொல்றாரு.
அப்ப பச்சை பொய் சொல்லக்கூடிய அமைச்சரா இருக்கட்டும், தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜயா இருக்கட்டும், உங்களுக்கு சாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு கடையை காட்டியிருக்கும் 20 ரூபாய். பல மதுக்கடைகள்ல 30 ரூபா 40 ரூபா கொள்ளை நடக்கிறதுனா திமுக ஆட்சியுடைய கொடூரம் தாங்க முடியலன்னு நினைச்சு மக்கள் மாற்றம் நீங்க சொன்னதுனால வாக்களிச்சா, மாற்றம் இல்லை ஏமாற்றம் தான் திரு ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு வெளிப்படையா ஆதாரத்தோடு நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த மௌலிவாக்கத்தில் இருக்கிற சாராய கடை உடனடியாக மூடப்பட வேண்டும். பள்ளியினுடைய மாணவர்கள் படிப்புக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தமிழக முதல்வர் பாதுகாப்பான வேலைகளை செய்ய வேண்டும். தமிழகம் முழுக்க இருக்க டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும். இவருடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 717 எத்தனை மூடி இருக்கிறீங்க, இன்னும் எத்தனை திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை நீங்கள் வெளியிட வேண்டும்னு. அப்ப வெள்ளை அறிக்கை வெளியிடுவ இந்த நிலையை இவர் புறக்கணித்தால், கடந்த ஆட்சியில் உள்ள நிதி பற்றாக்குறைக்கு மட்டும் நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று சொன்னால், திரு ஜோசப் விஜய் அவர்கள் சுயநல ஆட்சி நடத்துகிறார், மக்களின் ஆட்சி அல்ல என்பதை மக்கள் கூடிய விரைவில் தெரிந்து கொள்வார்கள். தமிழகம் முழுக்க இருக்கிற டாஸ்மாக் கடையில உடனடியாக இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் 30 ரூபாய் வாங்குற இந்த கொடூரம் நிகழ்த்தப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுக்க எங்களுடைய மாநில தலைவர் கட்டளைக்கு இணங்க நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். அடுத்த 15 நாட்கள்ல இந்த சாராய கடை மூடலனா பள்ளி மாணவர்களோடு பெற்றோர்களோடு இணைந்து சாராய கடைக்கு எதிராக, டாஸ்மாக்கு எதிராக மௌலிவாக்கத்தில் மாபெரும் முற்றுகை பாரதிய ஜனதா கட்சி நடத்தும். தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் மௌனம் காத்தால் அந்த கள்ள மௌனத்தை உடை தெரிந்து தமிழக மக்களின் நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி போராடும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. திருச்சிக்கு நாளைக்கு நன்றி தெரிவிக்க போறாங்க, 10,000 இருக்கைகள், அது எப்படி பாக்குறீங்க? தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் நாளைக்கு நன்றி தெரிவிப்பு கூட்டத்துக்கு போறாரு. எங்க வாக்களித்து மக்கள் வெற்றி பெற வைத்தார்களோ அந்த இடத்துல தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் போய் நன்றி தெரிவிச்சா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் திருச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதை ராஜினாமா செஞ்சிட்டாரு. இப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, அந்த சட்டமன்ற தொகுதி காலி தொகுதியாக இருக்கிறது. அப்போ மக்களிடத்தில் வாக்களித்து மக்களை ஒவ்வொரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டவர்களை ஏமாற்றி இன்றைக்கு ராஜினாமா செய்துவிட்டு நான் போய் நன்றி சொல்றேன்னா, இதற்காக அரசு எத்தனை கோடி பணம் செலவு செய்தது. அதை விட கொடுமை, நீங்க மட்டும் ராஜினாமா செய்யல, அதிமுக இருந்து குதிரை பேரம் நடத்தி அங்கிருந்து வந்த 4 பேர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அப்போ ஒரு தேர்தல் நடத்த எத்தனை கோடி ரூபாய் செலவாகிறது, அது அரசு பணம், மக்களின் வரி பணம். அதையெல்லாம் துச்சம் என நீங்கள் நினைத்து இப்படி ராஜினாமா செய்துவிட்டு பிறகு போய் நீங்கள் நன்றி சொல்கிறீர்கள் என்றால் முறையா எங்க செஞ்சிருக்கணும்? எந்த பெரம்பூர் தொகுதியில இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரோ அந்த தொகுதியில போய் தான் நன்றி சொல்லணும். அதை விடுத்து தான் எந்த இடத்திலும் எம்எல்ஏவா இல்லையோ அங்க போய் நன்றி சொல்வதற்கு கூட்டம் போடுகிறார் என்றால் அரசியல் அறியாமையா அல்லது மக்களினுடைய அறியாமையை திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி பயன்படுத்தினாரோ அப்படி ஜோசப் விஜயும் பயன்படுத்துகிறாரா என்பதான் எங்களுடைய கேள்வி. இது போன்ற ஏமாற்று அரசியல் நீண்ட காலம் நீடிக்காது என்பதை தமிழக முதல்வருக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நேற்று முன்னாடி இந்து அறநிலைத்துறை அமைச்சர் போய் திருச்செந்தூர்ல போய் ஆய்வு பண்ணாரு, அதிகாரிகளை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு, அர்ச்சகர்கள் எதுவுமே பண்ணல. அதாவதுங்க, அர்ச்சகர்ல ஒருவரை அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. 2 அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பில் இருந்தவர்கள் லஞ்சம் வாங்கியவர்களை முற்றிலுமாகவே நீக்கி இருக்கிறார், வரவேற்கிறோம். ஆனா ஒரு அர்ச்சகர் வாங்குவது அங்க இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? உயர் அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க இருக்கிற மற்றவர்கள் அதனால கமிஷன் வாங்குகிறார்களா இல்லையா? இது எல்லாருக்கும் தெரியுங்க. அதாவது ஒரு நாள் முதல்வன்னு அர்ஜுன் ஒரு படம் நடிச்சாருங்க, அதுல இவனை டிஸ்மிஸ் என்னையா முதலமைச்சர் வரைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க வெறும் அர்ச்சகர் பேச மாட்டாரு, அவர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், போராட சக்தியற்றவர்ன்றதுனால அவரை மட்டும் நீங்க நீக்கிறீங்களே. இதுக்கு மேல இருக்கிற உயரதிகாரிகள் எல்லாம் ஏன் நீக்கல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்களோ அவர்களின் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாதான் ஒரு நியாயமான அரசா இருக்குமே தவிர, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ளவர்கள் பேச மாட்டார்கள், போராட மாட்டார்கள் என்றால் அந்த மௌனி சமூகத்தை மட்டும்தான் நீங்கள் மடமை சமூகமாக அல்லது அடக்குமுறை சமூகமாக ஆக்குவீர்கள் என்றால் இது அநியாயம். அதனால நீங்கள் யார் லஞ்சம் வாங்கினார்களோ அவர்களை நீக்குவதோடு இதற்கு யார் துணை நின்றார்களோ அந்த உயரதிகாரிகளையும் நீக்கினால் மட்டும்தான் அது சரியான நீதியாக இருக்கும். அப்படிப்பட்ட நீதியை அறநிலையத்துறை அமைச்சர் செயல்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.
ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.